போன வாரம் கூட சொல்லியிருக்காரு. என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம், மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். அதுலதான் பாக்குறேன் காணொலியில, அங்க என்ன கேட்கறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும், வேற ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது ஒரு காரணத்தோட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா? இந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள் பைத்தியக்காரனாங்க. 9 பேர் இது மரணம் என்று சொல்ல, 39 பேர் கொலைதான் செய்யப்பட்டிருக்காங்க தான் நாங்கள் குற்றம் சுமத்த. இதுக்கு இந்த அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். காவல்துறையை அரசியலாக்கிட்டாங்க. அப்படி வெற்றி கழகத்தோட பம்பு. ஏன் இங்க இருக்கிறவங்க 5வது நிமிஷம் எப்படி வர முடியும்? இல்ல காத்துட்டு இருந்தாங்களா? எல்லாமே தயாரா நிலைய தண்ணி பாட்டிலோடையும் தயாரா இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள தயாரா இருந்தாங்களா? நடக்கட்டும், நம்ம கரெக்டா எல்லாமே திட்டமிட்டு எப்படி போயிட்டு இருக்கு காத்துட்டு இருந்தாங்களா? என்னது? என்ன விளையாட்டு? என்னது? என்ன கேலி கூத்து தமிழ்நாட்டுல? இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா? கரெக்டா மரியாதையை ஒழுங்கா இருந்துக்கணும் ஆச்சா. திமுக நிரந்தரமான ஆட்சி கட்டில் அப்படிங்கறத நடக்காது தமிழ்நாட்டுல. 2026 வேறு விதமா இருக்கும் ஆச்சா. அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு அமைதியா நடக்கும்? போலீஸ் வச்சு இந்த தமிழ்நாட்டில் எல்லாமே பண்ணிட முடியுமா? மக்கள் கிடந்திருந்தா என்ன ஆகிறது? ஒழுங்கா நடந்துக்கணும் திமுக.